ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல்ல தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கறோம். ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்படுகிறதுங்க. தமிழக அரசு 4200 கோடியும் வட்டி தொகை 176 கோடியும் நபார்டுக்கு விடுவித்துள்ளதுங்க தற்சமயம். சோ விவசாயமும் நாட்டினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் தான் ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. விவசாயிகள் சோற்றில் கால் வைத்தால் தான் சேற்றில் மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்று விவசாயத்துக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறதுங்க. மானியத்தில் விவசாய உபகரணங்கள், மானியத்தில் உரம், மானியத்தில் விதைகள், மின்சார மானியம், ஏற்றுமதி மானியம், ஓய்வூதிய திட்டம், நேரடி விற்பனை நிலையம், விவசாய உட்கட்டமைப்பு மானியம் என பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா தற்சமயம் விவசாயிகளுக்காகவே நடைமுறையில இருக்குங்க. சோ இந்த விவசாயிகளுக்கு உண்டான திட்டங்கள், குறிப்பாக கடன் மானிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. அந்த வகையில் விவசாயிகள் விவசாய கடன்கள் பெறும் பொழுது கடனுக்கான வட்டி மானியமாக வழங்கப்படுகிறதுங்க. இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகிறது. விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு வழங்கும் பல சலுகைகளை விவசாயிகள் எளிதாக பெற முடிகிறதுங்க. இது போன்ற பல திட்டங்கள் மட்டுமல்ல இல்லாமல் விவசாய கடன் திட்டமும் தற்பொழுது செயல்படுத்தப்படுகிறதுங்க. இது போன்று ஒவ்வொரு பல்வேறு திட்டத்தின் காரணமாக சாகுபடி ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறதுங்க. தமிழகத்துல கடந்த 2019 மற்றும் 20 நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 3.23 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளதுங்க. 2024 மற்றும் 25 ஆண்டில் 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு உண்டான கடன் திட்டங்கள் என்னென்ன. சோ மேலும் விவசாயிகள் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் 7% வட்டியில் பயிர் சாகுபடிக்கான செலவுகளை மேற்கொள்ள அந்த தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறுகிய கால பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. அந்த வகையில் 2 லட்சம் வரை பிணையம் இல்லாமலும் 3 லட்சம் வரை பிணையம் பெற்றும் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அதுதான் பயிர்க்கடன் தள்ளுபடி. சோ தமிழகத்துடைய பட்ஜெட்ல தமிழகத்துல விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில், தமிழக அரசு 4200 கோடி கோடியையும் வட்டி தொகை 176 கோடியும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு நபார்டுக்கு விடுவித்திருக்காங்க. 2021 மற்றும் 22 நிதியாண்டில் வரை 24-25 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக 7150 கோடியை தள்ளுபடியாகவும், கூட்டுறவு நிறுவனங்கள் நிலுவையில் உள்ள தள்ளுபடிக்கான வட்டியை 1643 கோடியும் விடுவித்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா தமிழகத்துல விவசாயிகளுடைய பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். சோ அதற்குண்டான பட்டியல்கள் எல்லாமே தற்சமயம் தயாரித்து வந்ததாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டுறவுத்துறையில கடன் வாங்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி ஆகுங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் வர்த்தகம் தள்ளுபடி, ஒவ்வொருத்தருக்குமே தள்ளுபடி கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த 3 லட்சத்திற்கு மேல போகிறப்ப, இல்லைன்னா 5 ஏக்கருக்கு மேல போறப்ப உங்களுக்கு தள்ளுபடியில பகுதி அளவு தான் கிடைக்குமே தவிர முழு தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. சோ இந்த தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு பாத்தீங்கன்னா அரசு இன்னும் சில தினங்கள்ல அறிவிக்க இருக்காங்க. யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்டியலை கூட்டுறவுத்துறையின் மூலமாக வெளியிட இருக்காங்க. சோ உங்களுடைய பெயர் இருக்கான்றதை நீங்க விரைவில் தெரிந்து கொள்ளலாங்க. சோ விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தது போல நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி,
ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யறதா இருக்க தகவல் வந்திருக்கு. இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல உங்களுக்கு கிடைத்தோடுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.